Part 1. கவிராஜ பண்டிதர் வரலாறு. கி.பி. 16ஆம் நூற்றாண்டிலே தென்னிந்தியாவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வேம்பற்றூர், தற்போது வேம்பத்தூர், சிவகங்கை மாவட்டம் என்ற புராதன கிராமத்தில் சுந்தரமையர் தோன்றினார். இயற்பெயருக்கு ஏற்றாற்போல் மிக அழகுடன் பிறந்தார். சோழிய பிராமண குலத்திலே தனஞ்செய கோத்திரத்தில் அவர் அவதரித்தார். இளம் வயதிலேயே குருகுலம் சென்று அனைத்து விதமான வேத சாத்திர கலைகளையும் இனிதே கற்று உணர்ந்தார். இவரின் குருநாதர் இவருக்கு தேவியின் திருவருள் மறையை உரைத்து அதனையே உருவேற்றுமாறு கூறினார். அம்பிகையின் மகிமைகளையும் பெருமைகளையும் அவள் நிகழ்த்திய அதிசயம் களையும் அறியச் செய்தார். அதனால் அம்பாளின் மீது மனம் ஈர்க்கப்பட்ட சுந்தரமையர் தன் ஊரிலே உள்ள கைலாசநாதர் உடனுரை ஆவுடைநாயகியை தினம் தினம் உருக்கி வழிபடலானார். அன்னை மனம் குளிர்ந்து அவளின் கடைக்கண் பார்வை அருளை அச்சிறுவன் மீது பொழிந்தாள். அந்த அருளினால் சுந்தரமையர் சிறு வயதிலேயே மிக பெரும் பொருளுடைய கவிதைகளை பொழிந்தார். இவர் தம் கவித்திறமையைக் கண்டு ஊர் மக்கள் அனைவரும் வியந்தனர். வேம்பத்தூரில் வாழ்ந்த சங்க புலவர்கள் அச்சிறுவனை கவிஞருக்கெல்லாம் ராஜா நீ கவிராஜா என புகழ்ந்தனர். இவர் பின்னாளில் வீரை என்ற வீர சோழன் ஊருக்கு குடிபெயர்ந்து வசித்து அங்கேயே ஜீவசமாதி அடைந்ததால் வீரை கவிராஜ பண்டிதர் என அழைக்கப் பெற்றார். தனது இளமை பருவத்தில் தன் ஊரின் அருகில் உள்ள வானர வீர மதுரையில் தற்போது மானாமதுரை கோயில் கொண்டருளும் ஆனந்தவள்ளி மீதுள்ள அளவற்ற பக்தி பெருக்கினால் ஆனந்த நாயகி மாலை என்ற பதிகத்தை பாடினார். இப்பாடல்களை தேவி ஆகமம் என்ற 25 மருந்துணை 25 பாக்களாகச் செய்து கொச்சக கலிப்பா என்ற செய்யுள் வகையில் செவ்வனே பாடினார். சோழ மன்னரான குலோத்துங்கனின் படையில் குதிரைப்படைக்கு தலைமை வகித்தார். அரசவையில் அனைவரும் இவரை சுந்தரேசர் என்றழைத்தனர். ஒருநாள் பண்டிதரின் கனவில் அம்பிகை தோன்றி உனது தமிழின் சொல்நயம் மற்றும் பொருட்சுவை என்னை மிகவும் மகிழ்விக்கின்றது. நீ எனக்காக வடமொழியில் உள்ள சௌந்தரிய லஹரியை தமிழ் மொழியில் எழுதி பாடு என்று ஆணையிட்டு மறைந்தாள்.